ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வைரலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி பார்ப்போம். அதுக்கு நான் வந்து அகர் அகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். நீங்க இதை என்ன பண்ணணும்னா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். இல்லைனா வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் 20 மினிட்ஸ் ஊற வைக்கிறேன். ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணியில் ஊற வைக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக கொதிக்க வைக்கும் போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவேன். ஐ மீன் 2வது கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ டோட்டலாக 2 கிளாஸ் தண்ணியில் நம்ம நல்லா வந்து கொதிக்க வைப்போம். கொதிக்கிறது வந்துட்டு 25 மினிட்ஸ் கொதிக்கும். இந்த மாதிரி பாருங்க, 25 மினிட்ஸ் இது வந்து கொதிச்சிருக்கும். கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு 2 கரண்டி ஃபுல்லா சுகர் போடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு அரை கரண்டி ஃபுல்லா வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணா போதும். கொதிக்கும் போது மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க வடியெல்லாம் கட்ட வேண்டாம். ஆக்சுவலி அந்த பொங்கி வந்ததெல்லாம் கொஞ்சம் அடங்கிடும் கொஞ்ச நேரத்துல. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் கப் எது எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கால்வாசி நீங்க ஊத்தினா போதும். இந்த ஜெல்லி வந்து இந்த மாதிரி கால்வாசி ஊத்திட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எக்ஸாக்டா 40 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நாங்கள் கோவிட் டியூட்டி அப்போ டால்கோனா காஃபி எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். பட் ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி வந்துட்டு மிஸ் பண்றதாவே இல்லை, பண்ணி பார்த்துடணுன்றதுக்காக நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த ஜெல்லி செட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்துட்டு தலைகீழ திருப்பினாலும் அது கொட்டக்கூடாது. இங்கதான் ஒரு விஷயம் நம்ம மாத்திருக்கோம். என்னன்னா ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் மில்க் மேட், இந்த கண்டென்ஸ் மில்க் சொல்லுவாங்க தெரியுமா, இதை மிக்ஸ் பண்ணி ஊத்தணும். பட் நான் வந்துட்டு திக் மில்க் ஊத்திருக்கேன். ஏன்னா வந்து ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு என்னால வந்து ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கண்டென்ஸ் மில்க் வச்சு ஒரு விஷயம் வந்து சாப்பிட முடியாது. ரொம்ப ஹெவி ஆயிடும். நெக்ஸ்ட் டேவும் சாப்பிட முடியாது. அதனால நான் வந்து திக் மில்க் ஊற்றி இந்த ஜெல்லியை வந்துட்டு ஜஸ்ட் உடச்சி விடணும். மிக்ஸ் பண்ணீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வந்துடும். போபா போல்ஸில் காஃபி குடிச்சிருப்போம்ல, காஃபி ஆர் அந்த ஜூஸ் மாதிரிலாம், அந்த மாதிரி இது அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா குட்டி குட்டி ஆகிடும். இந்த மாதிரி வந்துடும். இது வந்துட்டு குடிக்கும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். காஃபி ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். பிகாஸ் இந்த ஜெல்லி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.